இன்னைக்கு நாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் கண்டக சனியானது முடிகின்றது. இந்த கண்டக சனி முடிவதனால சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்பது கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே தீர்ந்துடும். ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொல்லாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் இந்த சனி பகவான் தாங்க. அதனால தான் சூரியனுடைய ஒளி ரொம்ப அதிகமாக விழுவதனால அதனால தான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகின்றார் சனி பகவான். அதே போல் ஒரு ராசியில் 2 வருஷம் தங்கக்கூடியவர் சனி பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றார். அதனால தான் மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் சனி பகவானுக்கு உண்டுங்க. அதே போல் சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாதுங்க. சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். அதே போல சனி பகவான் நின்ற இடம் விருத்தி, பார்த்த இடம் பால் என்று சொல்வார்கள். அப்போது இந்த சனி பகவான் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை விருத்தி செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே போல் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கே கிடைத்துள்ளது. அதனால தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு உண்டு. இந்த சனி பகவான் சுய ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள், நாடாளக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம், ஒரு உறுதியான கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் பயிற்சியினால் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகின்றது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் சிம்மராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவாருங்க. இப்போது சிம்ம ராசிக்குள்ள மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள். அதே போல் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதும் இல்லை, உச்சம் பெறுவதும் இல்லை. அதனால் எதிலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். அதே போல் அதிகம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் மிகப்பெரிய ஒரு பதவிக்கு தகுதியானவர்கள், நிர்வாக திறமை உடையவர்கள். அதே போல் அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பாங்க. தன்னுடைய காரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக இருக்கக்கூடியவர்கள், இரக்கம் கருணை உடையவர்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கின்றது. 2025 மார்ச் வரையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனிங்க. 2023 பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்தது ஜனவரியில். இந்த கண்டக சனி நடக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல ராகு வர இருக்காரு. அப்போது இந்த ராகு பாருங்க சனி மாதிரி வேலை செய்வார். அப்போது செவ்வாயும் கேதுவும் ஒரே காரகத்துவம் உடையதுங்க. அதே போல் ராகுவும் சனியும் ஒரே காரகத்துவம் உடையது. இதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. சனிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இந்த ராகு வந்துட்டு சனி செய்கிற மாதிரியே செய்வாருங்க. அப்போது ஒரே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, அஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும்.
அப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாங்க கடுமையான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவானால் இருந்து கொண்டிருக்கின்றது. 2023 ஜனவரியில் இருந்து சனியினுடைய ஒரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. எங்கே போனாலும் ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது, உடம்புல ஒரு அசதி அப்படிங்கிறது இருக்கும், வேலைப்பளு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும், எங்கே போனாலும் தடை, எங்கே போனாலும் தாமதம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, வெளிநாடு போயும் பல கஷ்டங்கள், கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை, ஆரோக்கியத்தில் குறைபாடு, உடம்பு ஒத்துழைக்கலை. அதே மாதிரி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது தொட்டது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. இங்கே எந்ததொரு காரியம் ஆரம்பித்தாலும் அதை வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா போச்சு. ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு விழுவதனால இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ ஒரு காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா வெளியில் சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த காரியம் எப்போ செஞ்சு முடிப்பீங்களோ அப்போ சொல்லணும். ஏன்னா சனியினுடைய பார்வை விடும்போது உங்களுக்கு நிறைய கண்டிஷ்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் 2025 மார்ச் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய பிடியில் சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த கண்டக சனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் கொஞ்சம் நிதானமாக போகணுங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகும் போகுது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சனி வந்துட்டு ஒரு மந்த கிரகம், அவர் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது எங்கே போனாலும் ஒரு தடை அப்படிங்கிறது தெரியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா பல குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் கஸ்டமர்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை பலமுறை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது எல்லாத்துட்டையும் ஒரு இழுப்பறி தெரியும், கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு தராது, பணப்புழக்கம் ஒரு சீராக இருக்காது சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த கண்டக சனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் ஒரு தொல்லை, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க மேல் அதிகாரிகள் தொல்லை இருக்கும், வேலை கேட்ட கூலி இருக்காது. ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது அப்படி. இப்போது சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சனி நின்ற இடம் தான் விருத்தி. அப்போது சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகை கிரகம். அப்போது ராசியை பார்க்கறதுனால பெரிய தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராகு சனி மாதிரி காரகத்துவம் உடையவர். அப்போது ஒரே நேரத்தில் கண்டக சனி, அஷ்டம சனி நடக்கிற மாதிரி தெரியுங்க. அப்போது பல தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும். எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தெரியும். சிம்மராசிக்காரர்களுக்கு கவனமாக கொண்டு போகணும். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் கண்டகசனி காலகட்டத்தில். இது எல்லாத்துலேயுமே சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகும்போது தான் அந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது எல்லா காரியமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற வண்டி கூட ஓடாமல் நின்று போயிடும், செய்கிற தொழில் வந்துட்டு அப்படியே நின்று போயிருங்க. ஏன்னா மந்த கிரகம் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அசையும் பொருளே அசையாது இந்த ஒரு காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போது பல கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. அதே இது ஒரு காலகட்டத்தில் ராகு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவாருங்க. அதே நிலை தான் மீண்டும் அப்படி இருக்கும். அதனால் இதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். எந்ததொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவசரம் அப்படிங்கிறது வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடிச்சிக்கோங்க. ஏன்னா அடுத்தது அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போது சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவைன்னு சொல்ல முடியும். 2025 மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போது 8ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரும். 2025 மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்கும். அஷ்டம சனிலையும் பல போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் சனி ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தொல்லை இருக்காது. ஏன்னா இப்போ கண்டக சனி காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு விழுகின்றது. 8ஆம் இடத்துக்கு போன பிறகு சனி 2ஆம் இடத்தை பார்ப்பார். வாக்கு ஸ்தானம், பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது கண்களில் பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் ராசியை சனி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது. இந்த கண்டக சனி காலகட்டத்தில் சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்தளவுக்கு பெரிய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா சனி 8ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருப்பார். சுபர் வீட்டில் இருந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அந்தளவுக்கு பெரியதொரு கடுமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தற்போது சனி ஆட்சி பெற்று மூல திரிகோண பலத்தோட உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிறைய பேருக்கு உடம்புல ஊனம் ஏற்படும். 2025 மார்ச்சுக்குள்ளே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதற்கு பின்னால் அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்கள் வெல்ல முடியுங்க.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பல தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல தசாபுக்திகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இன்னும் சொல்லப்போனால் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது கிரகங்கள் சனி இருந்தால் பாருங்கள் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பிறப்பு காலத்தில் உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது ஒரு ராகு கேது இருந்தால் மட்டும்தான் தொழிலில் தடையை கொடுக்கும். ஏன்னா அந்த ராகு கேது மேலே சனி பயணிக்கும் போது தான் பல பிரச்சனைகளுக்கு பாருங்கள் அப்படின்னா அடித்தளமாக அமையும். அப்போது உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மீனத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு சனி மீனத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பெரிய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மீனத்தில் குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா இந்த சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு யோகம் அப்படிங்கிறது தரும். அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இது மாறும். இன்னும் சொல்லப்போனால் நல்ல தசாபுக்திகள் நடந்தால் அந்த வீரியம் அப்படிங்கிறது குறையும். அதனால் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மீனத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது ராகு கேது இருந்தால் மட்டும்தான் அஷ்டம சனினால் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் ஒரு சில தொல்லைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். 8ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனியில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. மாறாக உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு யோகம் அப்படிங்கிறது வருங்க. ஆனால் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது நேரடியாக விழுவதனால பல தொல்லைகளை பார்த்துட்டு இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு பாருங்கள். 2025 மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக இருங்க. சரிங்களா? இதுவாக தான் தைரியமாக மூவ் பண்ணுங்கள், தெளிவாக இருங்க. விடாமுயற்சி பண்ண வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்.